இந்த வீடியோல நம்ம ஒரு போட்டோவையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல போட்டோவையோ ஒரே சமயத்துல அதனுடைய ஃபைல் சைஸை குறைக்கிறது. ஃபைல் சைஸ் அப்படின்னா ஒரு 10-20 MB உள்ள ஒரு போட்டோவை 100 KBக்குள்ள சடனா எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம அதனுடைய டைமென்ஷன் வித் அண்ட் ஹைட்டையும் நம்மளுக்கு பிடிச்ச சைஸுக்கு பர்ஃபெக்டா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம முழு விளக்கத்தோட பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு இந்த லைட் இமேஜ் ரீசைசர் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் தேவைப்படுதுங்க. இந்த சாஃப்ட்வேரோட ஃப்ரீ டவுன்லோட் லிங்கை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இங்கே தேவைப்பட்டா ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதில் அட்வான்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதில் கீழே பாருங்க 10 MB அப்படின்னு இருக்கு. இதை 100 MB மாற்றிக்கலாம். ஓகே அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேருக்குள்ள போட்டோவை கொண்டு வரதுக்கு ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இது போல ஒரு 2-3 போட்டோ 4 போட்டோ அப்படின்னா ஈஸியா உள்ள செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துடலாம். இது போல. ஆனா நாம நிறைய போட்டோ உள்ள கொண்டு வரணும், அதுக்கு இது சிரமமா இருக்கு அப்படின்னா இந்த போட்டோவை டெலீட் பண்ணிடலாம். இப்ப பக்கத்தால இருக்கிற ஃபோல்டர் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க எந்த ஃபோல்டர்ல போட்டோஸ்லாம் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படிங்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற அத்தனை போட்டோவும் இங்க உள்ள வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். மேலே பாருங்க வித் அண்ட் ஹைட் இருக்கு பாருங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச ஹைட் அண்ட் வித்தை நீங்களே டைப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி இதுல உள்ள வித் அண்ட் ஹைட்டையும் நீங்க பர்ஃபெக்டா செலக்ட் பண்ணிக்க முடியும். HDTV 1080 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். தானாவே இங்க வித் அண்ட் ஹைட் மாறிடுச்சு பாருங்க. இது போல நீங்களும் சுலபமாகவே வித் அண்ட் ஹைட்டை செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு ஃபிட் அப்படின்னு இருக்க மோடில் ஃபிட் அப்படின்னா இந்த வித் அண்ட் ஹைட்டுக்கு ரிலேட்டடா இருக்கிற சைஸுக்கு தான் நம்ம போட்டோ எல்லாமே கன்வெர்ட் ஆகும். அதுக்காக இந்த ஃபிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். இதில் இப்போ பாருங்க கீப் ஆஸ்பெக்ட் ரேடியோ அப்படிங்கிறதுல அன்டிக் ஆயிடுச்சு. இது போல ஸ்ட்ரெச்சை மாற்றி வச்சுக்கோங்க. ஆக்ஷன் அப்படிங்கிறது கிரியேட் காப்பீஸ்னே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிற இமேஜ் எல்லாம் எங்கே போய் சேவ் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குவாலிட்டி மாற்றணும் அப்படின்னா சைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. குவாலிட்டி எனக்கு 90% இருந்தால் போதும் அப்படின்னா குவாலிட்டி அப்படிங்கிறதே இருக்கட்டும். இல்லை ஃபைல் சைஸ் எனக்கு 100 KB வேணும் 200 KB வேணும் அப்படின்னா சைஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கேபியை டைப் பண்ணிக்கிங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்மேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச PNG, JPG, PFI இது போல நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. அந்த ஃபார்மேட்டுக்கும் ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஆனா நான் ஒரிஜினல் ஃபார்மேட்டே இருக்கட்டும், அதனால அதையே வச்சுக்கோங்க. இப்ப ப்ராசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. சேவ்னு கொடுத்தாலும் சரி, டோன்ட் சேவ்னு கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் ஓகே தான். கண்டினியூ எனிவேன்னு கொடுங்க. இப்ப நம்ம கொடுத்த 5 போட்டோவுமே கன்வெர்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபோல்டர் எங்க இருக்குன்னா மியூசிக்ல இருக்கு. இதை தான் நம்ம கொடுத்துருந்தோம். இங்க பாருங்க 5 போட்டோவுமே கன்வெர்ட் ஆயிடுச்சு. என்ன டைமென்ஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்க பாருங்க 1920க்கு 1080 தான் கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு போட்டோவுமே பாருங்க 1920க்கு 1080 தான் இருக்கு. அதே போல அதனுடைய ஃபைல் சைஸும் பாருங்க 100 KBக்கு ரிலேட்டடா தான் இருக்கு. 97, 96 இது மாதிரி தான் இருக்கு. இதனுடைய இந்த போட்டோவோட ஒரிஜினல் சைஸ் பாருங்க 96 KB இப்ப இருக்கு. ஒரிஜினல் சைஸ் வந்து பாருங்க 17 MB இருக்கு. இது போல 17 MB உள்ள ஒரு போட்டோவை சடனா நம்ம 100 KBக்குள்ள கொண்டு வந்தாச்சு. அது இல்லாம எல்லாமே ஒரே டைமென்ஷன்ல இருக்கு பாருங்க. ஒரே டைமென்ஷன். அது மட்டும் இல்லாம எல்லாமே 100 KBக்குள்ள வந்திருக்கு. அக்யூரேட்டா டைமென்ஷன் இருக்கு பாருங்க. எல்லாத்துலயுமே 5 போட்டோலயுமே. சரி, இப்ப 5 போட்டோ மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இதுவே 50 போட்டோ இருந்தா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப ஃபோல்டர் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். நான் பிக்சர்ஸ்ல நிறைய போட்டோஸ் வச்சிருக்கேன் பாருங்க. பிக்சர்ஸ்ல ஒரு 50 போட்டோ கிட்ட வச்சிருக்கேன். இந்த 50 போட்டோவையும் எப்படி அட் அ டைம்ல கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிக்சர் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுக்கலாம். பாருங்க 50 போட்டோவுமே உள்ள வந்துருச்சு.
இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். அதே போல் இந்த ஹைட் அண்ட் வித்துக்கு நான் வச்சுக்கிட்டேன். ஸ்கெட்சும் அப்படியே இருக்கு. அதே போல் மியூசிக் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரையும் நான் செலக்டும் பண்ணிட்டேன். 100 கேபிலேயே எல்லா ஃபோட்டோவுமே இருக்கட்டும். ஆனால் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஃபோட்டோவுமே 557, 344, 213 இது போல் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. அது இல்லாமல் டைமென்ஷனும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமென்ஷனில் இருக்குது. இது எல்லாமே ஒரே டைமென்ஷனுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ ப்ராசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். கண்டினியூ எனிவே அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஓகே கொடுத்துடலாம். மியூசிக்ங்கிற அப்படிங்கிற ஃபோல்டர் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். அதனால் மியூசிக்கில் போய் பார்க்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒரு 5 ஃபோட்டோ ஆல்ரெடி வச்சுருந்தேன். இப்போ ஒரு 57 ஃபோட்டோவும் டோட்டலாக இப்படி தான் இருக்குது. எல்லாமே ஒரே டைமென்ஷனில் இருக்குது பாருங்கள். 1920க்கு 1050. இதுபோல் எல்லா ஃபோட்டோவையும் ஒரே சைஸுக்கு, அது 100 கேபிக்கு உள்ள ஈஸியாக கொண்டு வந்தாச்சு. இதுபோல் உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோவோட ஃபைல் சைஸையும் சுலபமாக மாற்றிக்க முடியும். அந்த ஃபோட்டோவோட டைமென்ஷனையும் சுலபமாக நம்மளுக்கு பிடிச்ச சைஸுக்கு பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பல வீடியோக்களை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. நன்றி.